வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பரோட்டா சால்னா பண்ண போகிறோம். இப்போ நம்ம மாவு பசஞ்சிக்கலாம். அதுக்கு 1 கப் மாவு போட்டுக்கிறேன். மைதா மாவு. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா பசஞ்சிடலாம். கலந்துட்டு ஒரு கலந்துட்டு இது நாங்கள் கொஞ்சம் கதன்னு தண்ணி வச்சுருக்கேன். லைட் சூடு. இங்கே பாருங்கள், சூடு ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அந்த சூடு தண்ணியில் இது போட்டு பசைகிறேன். லைட்டாக கதை தண்ணி ஊற்றி பசைகிறேன். ரொம்ப ஹார்டாலாம் பசினன்னு அவசியம் இல்லை. சும்மா சப்பாத்தி பதத்தில் பசஞ்சு வச்சா போதும் நமக்கு. இது ஊடுறதுக்காட்டியே நம்ம சால்னா பண்ணிவிட்டு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மாவு பாருங்கள், இந்த மாதிரி பசஞ்சிக்கிறோம். கடைசியாக கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். பரோட்டாக்கு மாவு பசஞ்சிட்டோம். இது அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம சால்னா பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பும் சீரகமும் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுடலாம். சாம்பார் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த 3த்தையும் போட்டுடுறோம். லைட்டாக ஒரு வதக்கிட்டு தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் முந்திரியும் போட்டுட்டோம். ஒரு வதக்கிட்டு எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போது சோம்பு, பட்டை, ஏலக்காய் இது போட்டு தாளிக்கிறோம். பிரிஞ்சி இலை. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இப்போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, பேஸ்ட் மாதிரி, அதில் சாம்பார் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி இப்படி சால்னாவில் நம்ம எடுத்து சாப்பிடும்போது காயெல்லாம் ஒன்றும் போடலை இல்லைங்களா, இந்த வெங்காயம் கொஞ்சம் நீட்டாக வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி ஆகிட்டுருக்கு. இப்போ வெறும் மிளகாத்தூள் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கலரிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிரேவியை போட்டுடலாம். நல்லா கலந்துட்டு அந்த அரைச்சி வச்ச அந்த இதில் கழுவி அதை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுறோம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். வாங்க திறந்து பார்க்கலாம். சால்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல சுவையான சால்னா ரெடி. நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. இப்போ பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சு. மாவு வாங்க, இது பாருங்கள், பசஞ்சு வச்ச மாவு நல்லா பொங்கி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை கல் க்ளீனாக தான் இருக்குது, போட்டு நல்லா பசஞ்சுக்கலாம். நல்லா பசஞ்சிட்டு தேவையான சைஸ் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாம்
இப்போ எல்லா மாவும் உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மெலிசாக திரட்டலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மேலே தடவிக்கலாம். தடவிட்டு ஸ்ப்ளீட் வைக்கிற மாதிரி இழுத்து ஸ்ப்ளீட் வைக்கிற மாதிரி மடித்து விடலாம். சின்ன சின்னதாக மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடும் இழுத்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒன்றா சேர்த்து உருண்டையாக்கிடலாம். இப்படி ரவுண்ட் பண்ணிடலாம். ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தேவையான சைஸ்க்கு இப்போ பரோட்டா தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை தவாவில் போட்டு சிறுந்தீயில் வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கலாம். 1-2 கூட போட்டுக்கலாம். இடம் இருக்குன்னா 1-2 கூட போகணும். ஏன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் 1-2 கூட போட்டுக்கலாம். நல்லா அந்த மேலே பார்க்கும் போதே தெரியும். வெந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் சூடு இருக்கும் போதே எல்லா பரோட்டாவையும் நல்லா சைடில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சுவையான பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.